வந்திருக்க பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வடபழனியில் வந்து பல ஆஃபீஸில் வந்து நான் ஃபோட்டோ கொடுத்து நடிக்க சான்ஸ் கிடைக்குமான்னு நான் தேடி இருக்கிறேன். ஸோ எனக்கு எப்போயாச்சும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி நடுங்கும் உள்ள என்ன பேசுகிறதுன்னு. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசணுன்னு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீமே ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான டீம். அவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசும்போதே தெரிஞ்சு யாருமே ஒரு யூஸ்வலாக பேசுகிற மாதிரி இல்லை. எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி ஒரு ஜென்ரிக்காக ஒரு யூஸ்வலாக படத்தில் பேசாத மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ நானும் அதே தான் சொல்கிறேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் த்ரில்லர். இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூஸ்வலாக வந்து நம்ம காமெடி பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக இப்போ அர்ஜுன் ரெட்டி, இப்போ சேது இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருப்போம், இன்டென்ஸான மூவிஸ். பட் இது வந்து ஒரு த்ரில்லர். நல்லா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னாலே ஒரு த்ரில்லர் தான். நம்ம ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லைஃப்பில் ஏதோ ஒரு பாயிண்டில் இருந்திருப்போம், லவ் பண்ணியிருப்போம், இல்லை ஏதோ ஒரு கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பார்ட்னர்கிட்டருந்து கண்டிப்பாக மறைச்சிருப்போம். அது எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் பண்ணியிருப்போம். ஏன்னா இங்கே யாருமே ரொம்ப நல்லவரும் கிடையாது, ரொம்ப கெட்டவரும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருப்போம். அது அவங்க நல்லதுக்காகவும் இருக்கலாம், நம்ம நல்லதுக்காகவும் இருக்கலாம். ஸோ அப்படி மறைக்கும் போது அந்த ஒரு திக்குன்னு ஒரு மொமெண்ட் இருக்கும். ஐயோ இதை இப்படி நம்ம ஃபோன் எடுத்து பார்த்துருவாங்களோ, இல்லை இந்த மெசேஜை படிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த த்ரில்லிங். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க த்ரில்லர் வந்து என்னதான் மர்டர் மிஸ்ட்ரி இல்லை வேறு எந்த மாதிரி படத்துலையுமே வராது. அது வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு நியூ கைண்ட் இந்த படம். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு த்ரில்லிங் மொமெண்ட்ஸை வந்து பற்றி பேசியிருக்காங்க. நம்மளே பார்ப்போம், இப்போது இந்த மெசேஜை யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான், நம்ம லைஃபே காலின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. எப்படி ஒரு ஹஸ்பண்ட், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எப்படி ஒரு ஹஸ்பண்ட்டை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றது தான் கதை. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் நிறையா விஷயங்கள் பற்றி ஆக்சுவலாக பேசுது. ஆக்சுவலாக நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்னாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரையுமே நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நியூஸ் அண்ட் மீடியா எடுத்தால் இப்போ ஓப்பன் பண்ணால் எல்லாருக்குமே தெரியும், டிவோர்ஸ் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருது கண்டிப்பாக. இப்போ எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே யாரையுமே பிடிச்சலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒருத்தங்கள்கிட்ட ஒரு விஷயம் மறைக்கிறோன்னாலே அவங்க நம்மளுக்கு தேவைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அதனால தான் நம்ம வந்து ஒரு பயத்தில் இவங்க நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால தான் மறைக்கிறோம். அப்படி அவங்க நம்மளுக்கு தேவையே இல்லைன்னு நினச்சோன்னா ஓப்பனாக பண்ணிவிடுவோம். அது யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அது கல்யாணம் ஆகியிருந்தாலும், இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, நான் என்னன்னாலும் பண்ணுவேன்னு நினச்சா அந்த ரிலேஷன்ஷிப் மேலே அவங்களுக்கு அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல். இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சா தான் அவங்க எதையும் மறைக்க மாட்டாங்க. பட் ஏதோ ஒன்று வந்து நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன், என் பாஸ்ட்டில் உள்ளதோ இல்லை ப்ரெசென்ட்டில் உள்ளதையோ ஹோல்ட் பண்ணுறேன்னு நினச்சாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தேவை. பட் இதை நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. அப்படி மறைக்கிறது தப்பு தான். பட் எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்தால் அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அதை வந்து எப்படியாச்சும் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது இந்த தப்பெல்லாம் மறைச்சி ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். அது வந்து நிறையா டைம் பேக் ஃபயரும் ஆகும். ஸோ அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம். அதுவும் இப்போ எஸ்பெஷலாக இப்போ இந்த சினிமா இந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா டிவோர்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஒரு சைடு கல்யாணம் அந்த விஷயங்கள் பார்த்தா, இன்னொரு சைடு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்குது. அது எனக்கு புரியுது. ஏன்னா வந்து இப்போ இந்த சினிமா ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு. இப்போ ஏன்னா நான் வந்தேன்னா, நான் இப்போ இங்கே வரும்போது என்ன ஏதுன்னே தெரியாமல் ரொம்ப ஒரு ஒரு பிளைண்டாக தான் வந்தேன். அதனால தான் இங்கே வரவே முடிஞ்சுச்சு. நம்ம ரொம்ப யோசிச்சா இந்த ஃபீல்டில் வரவே முடியாது. அந்த கஷ்டம் ரொம்பவே அதிகம். இப்போ மென்டல் ஹெல்த்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. நான் அதை பற்றியும் கண்டிப்பாக பேசணும். இதை நான் கொஞ்சம் இன்டர்வியூஸ்லேயும் பேசியிருந்தேன். பட் மென்டல் ஹெல்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலைன்றது டெய்லிலாம் இருக்காது. இப்போ நான் மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டூடியோஸ் கிட்ட வந்தேன் பிரசாத்துக்கு. ஒரு இது அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆயிருக்கு எனக்கு இங்கே வரத்துக்கு. ஆனால் நான் படம் நடித்தது ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 50 நாள் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. நான் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லலை. கொஞ்சம் அப்கமிங்கில் இருக்கிறவங்க இல்லை ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு 50-60 நாள் தான் வேலை இருக்கும். இல்லை பெரிய ஸ்டார்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலும் இப்போ விஜய் சார், அஜித் சார் மாதிரி ஸ்டார்ஸ் பார்த்தீங்கனாலும் அவங்க ஒரு படம் நடிப்பாங்க வருஷத்துக்கு. அவங்களுக்கு ஒரு 120 நாள் தான் வேலை இருக்கும். மேக்ஸிமம் 100 நாள் இருக்கும். மீதி 200-300 நாள் நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கணும்.
அந்த 300 நாள் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஃபேமிலி, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அந்த மென்டல் ஹெல்த்னால. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே பல பிரச்சனை இருக்கும், காசு வராது, 9 to 5 ஜாப் மாதிரி இது கிடையாது சினிமா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவனித்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். இது எல்லாருக்குமே இங்கே நடக்கிறது தான். ஸோ அந்த கஷ்டத்தையும் தாண்டி இங்கே நம்ம நினச்சிருக்கணும்னா நம்ம கொஞ்சம் அந்த மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம அந்த 60 நாளுக்கு வேலை பண்ணுறதை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த 300 நாள் இது சொல்கிறது வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஆனால் சொல்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. இப்போ ஒருத்தரோட ஒரு சைடை பார்ப்போம், லைக் அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை அந்த தப்புலேருந்து அவங்க ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றத ஒரு சைடு பார்ப்போம். பட் நம்ம இன்னொருத்தரோட சைடையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு எம்பத்தின்ற விஷயம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நம்மளோட பீஸ்க்காக. ஏன்னா நம்ம இன்னொருத்தரோட இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அந்த தப்பை மட்டுமே சொல்லாமல் அவர் ஏன் பண்ணார், என்ன எதனால நடந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன வச்சே சொல்கிறேன், இப்போ நான் ஒரு படத்தில் போயிட்டு ஃபுல்லாக ஆடிஷன்லாம் பண்ணி செலக்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து அந்த படம் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி, எனக்கு பயங்கரமாக கோவம் வரும். நான் என்னோட ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மென்டல் ஹெல்த்தையும் கெடுத்துக்கிற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போய் பண்ணுவேன். ஏன்னா அது என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு ஏதாச்சும் எங்கேயாச்சும் போவேன், ட்ராவல் பண்ணுவேன், அது வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அவங்கள பற்றி யோசித்தோம்னா, ஐயோ இது அவங்க வேணுன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸாக இருந்திருக்கும், இல்லை நம்மளோட பெட்டராக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பீஸ்க்காக நம்ம இதெல்லாம் யோசித்தோம்னா நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரியாக இருக்கும். இன்னொன்று அவங்களையும் நம்ம ரொம்ப தப்பான ஒரு மோட்டிவில் பார்க்க மாட்டோம். ஸோ இந்த எம்பத்தி நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் தேவைப்படுது. லைக் இப்போ நம்ம டக்குன்னு கை நீட்டி சொல்லிடுறோம், இவன் தப்பு அவன் தப்பு, இவரோட ஃபேமிலி சரியில்லை, அவரோட ஃபேமிலி சரியில்லை, இவர் சரியாக பார்த்துக்கல, அவங்க சரி. பட் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் மற்றவங்களோட ஒரு சைடையும் பார்த்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பீஸ் வந்து கொடுத்துருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறதுனால. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிகினிங்காக இருக்கும். என் கூட நடித்தவங்க நிவேதா, அதுல் எல்லாருமே ஒரு நல்ல ஆக்டர்ஸ். அவங்களுக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நாசர் சாரோட நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ப்ளஸ் லக்ஷ்மி பிரியா, கீதா மேம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சீக்கிரமே இன்னொரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. வாவ், என் ஸ்பீச் எல்லாம் மறந்துட்டேன் அவர் பேசுனதை கேட்டு. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிஜமாலே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறது. ஹோ பட்டர்ஃப்ளை, கேப்டன் மில்லர் படம் முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஃபிலிம். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் அந்த படத்துக்காக போட்ட உழைப்பு எல்லாமே நிறைய லேர்னிங் இருந்தது. பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஐ ஃபெல்ட் லைக் எனக்கு வந்து என்னோடய விஷ் வந்து கிராண்ட் ஆகலன்னு தோணுச்சு அந்த டைமில். ஸோ அப்போது ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ ஃபேஸ், மேபி திஸ் ப்ரொஃபஷன் இஸ் நாட் ஃபார் மீ, மேபி நம்ம வேறு ஏதாவது பண்ணலாமே லைஃப்பில், வை ஆர் வி வேஸ்டிங் டைம்ன்ற மாதிரி ஒரு டிப்ரெஸிங்கான ஒரு ஃபேஸ் தான் அது. ஸோ லெட்ஸ் டேக் அ பிரேக் அப்படின்னு யோசிக்கும் போது தான் விஜய் சார் ரீச்ட் அவுட் டு மீ. அப்போ தான் ஹோ பட்டர்ஃப்ளை என் லைஃப்பில் வந்தது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் நரேஷன் இது வரைக்கும் நான் கேட்டதுலே, ரொம்ப அருமையான ஒரு நரேஷன். ரொம்ப கஷ்டம் அந்த நரேஷன் சொல்கிறதுக்கே, ஆனால் அவ்வளோ அழகாக அந்த நரேஷன் சொன்னார். அண்ட் அவ்வளோ ஒரு டீப்பான ஒரு கேரக்டர். நான் என் லைஃப்பில் அந்த டைமில் இருந்த சுச்சுவேஷனும் இந்த கேரக்டர் எனக்கு வந்த டைமிங்கும் பயங்கரமாக அலைன் ஆச்சு. ஓகே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல்ஸ் நிறையா ரிஹர்சல்ஸ் அண்ட் ஆல் வி ஹேட். அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஃப்ளைட் ஏறி எல்லோரும் கிளம்பி செட்டுக்கு போனாங்க. அன்றைக்கி ஈவினிங் நான் ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஐ வென்ட் த்ரூ அ மேஜர் சர்ஜரி. அந்த டைமில் வந்து அகெயின் டு ஐ ஹாவ் டு ரியலி டூ திஸ்ன்ற மாதிரி ஒரு குவெஷன். பட் அந்த டைமில் எத்தனையோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, இன்னமும் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து காம்ப்ளெக்ஷன் பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க, டஸ்கி டோன் பற்றி பேசுகிறாங்க. இன்னும் நிறைய படங்களில் வந்து நிறைய ஹைரார்கி இருக்குது. அது எதுவுமே கிடையாது இந்த டீமில். அதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். பட் நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அந்த டைமில் அவங்க எவ்வளவோ பெரிய ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஷூட் போயிருக்கலாம். பட் எனக்காக வெயிட் பண்ணி
அந்த டேட்ஸை வந்து புஷ் பண்ணி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஹாஸ்பிட்டலில் தே டோல் மீ 2 months ஆச்சு ஐ நீட் டு டேக் ரெஸ்ட். பட் இவங்க எனக்காக பண்ணனால 10 நாள் ஐ வெண்ட் பேக் டு செட். பட் அதுக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் டு ஆல் த ப்ரொடியூசர்ஸ், டு மை டைரக்டர். It's a lot to do for someone like that who's new to this industry. And படம் இது ரொம்ப புது ஜான்ரா. இந்த மாதிரி ரெஃபரன்சஸ்ஸே இல்லை இந்த படத்துக்கு. இந்த படம் ஒரு ரெஃபரன்ஸாக அமையணுன்றது தான் வந்து என்னோட விஷ் ஆக்சுவலி. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம் இந்த படம். த்ரில்லர் அதெல்லாம் தாண்டி நிறைய டீப்பான விஷயங்கள் இருக்குது இதில். சோஷியல் மெசேஜ் எதுவுமே கிடையாது. பட் இந்த படம் ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் பற்றி, நம்ம எல்லாரும் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுற நிறைய எமோஷன்ஸ் லைக் கில்ட், ரிக்ரெட், ப்ரோக்கன் ஹார்ட், இது எல்லாத்தையும் பற்றி அந்த படத்தில் வந்து பேசியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீலிங் ஜேர்னி இருக்கும் இதில். எவ்வளோ தான் வந்து டெரரைசிங்காவோ ஹாரராகவோ த்ரில்லர் மாதிரி இருந்தாலும் படம் முடிஞ்சு நீங்கள்லாம் வெளியில் வரும்போது மனசார ஒரு ஸ்மைலோடு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு மேஜிக் இருக்குது இந்த படத்தில் டெஃபினட்டாக. ஸ்பீக்கிங் அபவுட் அத்துல், சிபி, amazing actors. I found 2 amazing friends. It was such a pleasure working with both of them. அத்துல் வந்து ஒரு ஃபினாமினல் பர்ஃபார்மர் ஆக்சுவலாக. அவர் ஒரு சின்ன ரோல் வந்து ஆக்சுவலி கேப்டன் மில்லர்லேயே பண்ணியிருந்தார். பட் இட் டென்ட் கம் அவுட். பட் இந்த படத்தில் வந்து அவர் என் கூட நடிக்க வரும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவருக்குள்ளே எவ்வளோ ஒரு டெப்த் இருக்குது. And what a long journey he's had in this profession. It's not that easy in the profession to be, creating a known space for you. So all the best, Atul. Do well. And Sibi, very, very sorted guy. I wish you all the best, Sibi. You have a lot, he has a lot of good intention. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அவருக்குன்னு ஒரு பொசிஷன் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து வின் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஐ ஹோப் ஆல் ஆஃப் தட் ஹேப்பன்ஸ் டு யூ. ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் விஜய், எவ்வளோ சொன்னாலும் நன்றிகள் பத்தவே பத்தாது. நான் என்றைக்குமே அவர்கிட்ட என்ன சொல்வேன்னா, சினிமா உங்களை வந்து கெடுத்துடக்கூடாது, என்றைக்குமே இதே மாதிரி இருங்க. இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப ரேராக அமைவாங்க லைஃப்பில். ஆக்சுவலி இந்த படம் செட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஃபிலிம் செட் மாதிரியே இல்லை. எத்தனையோ படங்கள் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இப்போது 10 years ஆகுது. ரொம்ப சூஸ் பண்ணியிருக்கேன். 10 yearsல இது ஒரு என்னோடய 10th ப்ராஜெக்ட். பட் இந்த செட்டுக்கு போகும்போது ஃபிலிம் செட் மாதிரியே இல்லை. ஒரு என்னோடய பியர்ஸோட, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஒரு க்ரியேட்டிவ் கொலாபரேஷன் மாதிரி இருந்தது. எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. இவங்க பெரிய ஆக்டர், சின்ன ஆக்டர் கிடையாது. ஏடிஸ்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே சரிசமமாக இருந்து க்ரியேட் பண்ணோம். அது அவ்வளோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆக்சுவலி. இந்த மாதிரி நிறைய பேரோட எனக்கு ஒர்க் பண்ணணும் திருப்பி ஆசை, அந்த ஹோப் வந்து இந்த படம் மூலிமா எனக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சமீப காலமாக நிறைய சின்ன படங்களுக்கு உங்களோட எழுத்துனாலையும் உங்களோட வார்த்தைகள்னாலையும் அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து உங்கள் வேர்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ வைஷாக், இவர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் 100% ஒரு பெரிய இடத்துல இருப்பார். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவரோட மியூசிக், அவ்வளோ சோல்ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்துலேயே என்னோட ரொம்ப ஃபேவரெட்னா அந்த பட்டர்ஃப்ளை தீம் தான். அது கேட்கும்போது ஏதோ அந்த மனசு சம்திங் ஹேப்பன்ஸ், அந்த ஒரு மேஜிக் இருக்குது அந்த தீமில். ஸோ அமேசிங் வைசாக். நான் இப்போ தான் வந்து எல்லா பாட்டும் கேட்டேன். ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் த ஃபில்ம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் இட். தேங்க்யூ சார். சோஷியல் மீடியாவில் வந்து பேசுகிற விஷயம் வேறு, சரிங்களா? நீங்கள் படத்தில் விஷயம் கண்டென்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரீங்க. நீங்கள் விஜய் சார் கூட படம் பண்ணியிருக்கீங்க. திடீர்னு வந்து என்ன சொல்கிறீங்க, சைக்கோன்றீங்க. அப்புறம் வந்து சூர்யா சார் கூடவும் விஜய் சார் கூட நான் வந்து பழகியிருக்கேன், அவங்க வந்து நார்மலான மனுஷங்கன்றீங்க. என்ன சொல்ல வரீங்க, என்ன கண்டென்ட் சொல்ல வந்தீங்க? சரியா புரியல. இல்லை சைக்கோன்னு புரியல. சைக்கோன்னு நீங்கள் வந்து ஸ்டேஜில் வந்து அவரும் சொல்ல பேசும்போது சைக்கோ பாட்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. படத்தில் சொல்கிறீங்களா? நீங்கள் தான் சொன்னீங்க ஸ்டேஜில். இல்லை, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறத பற்றி சொல்கிறீங்களா? நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக தான். ஆக்சுவலாக இந்த படமே வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் படம் தான். இந்த படம் நாங்கள் 3 பேர் தான் மெயினாக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். ஸோ ஆக்சுவலாக இப்போ ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம யூஸ்வலாக படங்களில் நிறைய விதமாக பார்த்துருப்போம். காமெடியாக பார்த்துருப்போம், இல்லை இன்டென்ஸாக பார்த்துருப்போம்,
ஒரு த்ரில்லராக பார்த்ததில்ல. ஆனால் ரியலாக நம்ம லைஃப்பில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஒரு த்ரில்லர் தான். திக்குன்னு இருக்கும். இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேறு மாதிரி. இப்போ லவ் டுடே பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு ஃபோன் எடுத்து பார்த்ததுனால எவ்வளோ பிரச்சனை, அதுதான் இன்றைக்கி நடக்குது. எல்லா ஒரு ஃபோன் எடுத்து பார்த்துட்டாலே அங்கே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த படத்தோட இதே. லைக் எப்படி இவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க, தப்பான இடத்துல நான் வந்துடுறேன், ஸோ வந்தால் எப்படி இருக்கும், இதுதான் கதையோட இது. ஸோ நான் அதை தாண்டி இப்போ விஜய் சார் அஜித் சார் கூட பழகிருக்கேன்னு சொன்னது ரொம்ப பாசிட்டிவ் வேல சொன்னேன். நான் அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அதுவும் அஜித் சாரோட ரொம்ப பண்ணியிருக்கேன். அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நானுமே எல்லாரும் மாதிரி பார்த்த ஆட்கள். ஏன்னா எங்கள் அப்பா வந்து நான் சேலம்லேருந்து வந்தேன், எல்லா படமும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போவோம். ரொம்ப வெறித்தனமான ஃபேன் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா இத்தனைக்கும் ஒரு டாக்டர், சைக்காட்ரிஸ்ட். அவர் இப்படி ஒரு கண்ணாடி உடைச்சிட்டு போகிற ஒரு ஃபேனாக நானே பார்த்து அதிர்ச்சி ஆயிருக்கேன். பட் அவரோட பழகும்போது ரொம்ப சராசரியான எனக்கு அந்த ஃபஸ்ட் நாளே எனக்கு அவ்வளோ தூரம் ஒரு ஈக்குவலாக ஒரு ட்ரீட் பண்ணார். ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ஸ் அப்படி பார்க்குறோம்ல. ஸோ அதெல்லாம் இல்லை, நானுமே ஒரு சராசரியான ஆள், எனக்கும் அதை சொன்னார் அவரே, எனக்கும் எல்லா விதமான நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சோஷியல் மீடியாவில் வந்து வர விஷயம்லாம் வந்து ஒரு ஆக்டர் பேசுனா பெருசாக பேசும் பொருளாகும். ஏன்னா நீங்கள் அவர் கூட நடிச்சிருக்கீங்க, சரிங்களா? நீங்கள் வந்து எந்த ஸ்டாண்ட் எடுப்பீங்க? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இருந்த உடனே பார்த்தீங்கன்னாவே அவரை சில பேர் திட்டுறாங்க, சில பேர் வந்து அவர் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, நீங்கள் வந்து அவர் ஒரு நடிகராக ஒரு நல்ல மனிதராக பார்க்குறீங்க, அவரோட ஸ்டாண்டு ஓகேவா? யாரை பற்றி? விஜய் சாரை பற்றி தான் நம்ம வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பேசுனீங்க. சோஷியல் மீடியாவில் வந்து இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதுக்காக தான் கேட்குறேன். இல்லை, அவரோட ஸ்டாண்டு பற்றி எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்னோட ஸ்டாண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவங்க பேசணுன்னே அவசியம் கிடையாது என்கிட்டலாம். ஏன்னா நான் ரொம்ப சின்ன ஆக்டர், நான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசே. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி ஒரு சேர் போட்டு உட்கார வச்சாலே நான்லாம் இப்படி ஆகிடுவேன். அதை தாண்டி இப்போ அஜித் சார்லாம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசினார் தனியாக. அவருக்கு அது அவசியமே கிடையாது. அவரை வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியும். பட் ஒரு இன்சிடெண்ட்டில் கூப்பிட்டு அப்பாவை கூப்பிடு அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லி 1 hour கிட்ட என்கிட்ட பேசினார். ஸோ எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இதுதான் நான் சொன்னேன். சார், நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க சிபி சுந்தரம் சார், சொல்லுங்கள் சார். நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க, அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் மறைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறைக்கிறது தப்பு தானே? அவங்கள ஒருத்தவங்க நம்பியிருப்பாங்க, அவங்கள்ட்ட மறைக்கிறது வந்து ரொம்ப தப்பு தானே? என்னை பொறுத்த வரைக்கும் காதலி வச்சுருக்கிறத மனைவிக்கிட்டேயும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டேயும் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படமும் அதை வலியுறுத்தாதனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் காதலி வச்சிருக்கிறத மனைவிக்கிட்டேயும் மனைவி இருக்கிறத காதலிக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. கேக்குதா சார்? இல்லை சார், நான் அப்படி சொல்லலை. இப்போ இன்ன பாசிட்டிவ் வே சொல்கிறேன். இப்போ நம்ம யாருமே இங்கே தப்பு பண்ணாத ஒரு ஆட்களே கிடையாது சார். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அதை வந்து நம்மளுக்கு மனைவி காதலின்னு சொல்ல, நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்டே சில விஷயம் சொன்னால் இது ரொம்ப தப்பாக, இப்போ நம்ம ஃப்ரெண்டை விட்டுட்டு ஒரு இடத்துல சாப்பிட போயிருப்போம், இதை நம்ம சொன்னால் தப்பாக புரிஞ்சுப்பான்னு சொல்லி சில விஷயம் மறைப்போம். அது மறைக்கிறவன் தான் லைக் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு அவ்வளோ நல்லவங்களும் கிடையாது, அவ்வளோ கெட்டவங்களும் நம்ம யாரும் நான் ரியல் லைஃப்பில் பார்த்ததில்லை சார். அவ்வளோ நல்லவங்கள படத்துலையும் அப்படி தான். நான் கொஞ்சம் கிரே ஷேட் தான். ஸோ ரொம்ப நல்லவனாக இருந்தால் அது கொஞ்சம் நடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்படி தான் அப்படின்னு இருக்கிறது பெட்ரு. ஸோ அப்படி தான் இங்கே எல்லாருமே இருக்கணும், எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நான் எல்லாத்தையும் நான் வந்து இப்போ சில விஷயங்கள் சொல்லி அதனால இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுற நிலைமைக்கு போகுதுன்னா அதை ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது தேவையில்லைன்னு தான் அர்த்தம். இல்லை, நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க நான்லாம் விழுந்தாலும் உண்மையை சொல்லிடுற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அதை மறைக்கிறது, ஏன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் நம்ம பண்ணுற அயோக்கியத்தனத்தை அவங்களா தெரிஞ்சுக்கிறப்ப இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும்ல நம்ம நிலைமை. இல்லை சார், நான் அயோக்கியத்தனத்தை மீன் பண்ணி சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைன்னு நினச்சா சில விஷயங்கள் நம்மளே சாலிடாக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இந்த விஷயம் எனக்கு இவர் ஃப்ரெண்டாக வேணும்னு நினச்சேன்னா இவர்கிட்ட இருந்து சரி நான் அது என்ன சொல்கிறது ரொம்ப அன்ஹார்ம்ஃபுல்லான திங்ஸ் சொல்கிறேன், இவருக்கு ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலை. அதை அவங்களுக்கே சொல்லனாலும் என்னைக்கே ஒரு நாள் தெரிஞ்சிடும் சார். எதையுமே பெருசாலாம் மறைக்க முடியாது, நம்ம வாழ்க்கையிலே அப்படி தான். சில விஷயம் தெரியணும்னா அது போய் தெரிஞ்சிடும், மறைச்சிலாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. பட் அன்ஹார்ம்ஃபுல்லாக சில ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சோன்னா அதை சொல்ல மாட்டோம். பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாலே அந்த ரிலேஷன்ஷிப் தேவை இல்லைன்னு தான் அர்த்தம். மேடம்,
எல்லாருக்குமே இந்த ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, அவங்க எமோஷனல் எல்லாமே பர்சனல் தான். ஆமா. எமோஷனல் சண்டை பிரச்சனைலாம் எல்லாருக்கும் வர்றதும் ஓகே தான். இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷனலான சீனில் தம் அடிக்க மாதிரி வருது. நாங்கள் ஜென்ஸ் தம் அடித்தாலே ரொம்ப பாதிப்பு அப்படிங்கோம். இந்த மாதிரி எல்லாரும் டென்ஷனில் தம் அடித்தா நாடு என்னதுக்காகும்? அடிக்க கூடாதுதான். ஆனா அது ஒரு கதாபாத்திரம், ரியாலிட்டி இல்ல. ஸோ அந்த கதாபாத்திரத்துல அவங்க வந்து சில பிரச்சனைகள் கோத்ரூ பண்றாங்க. ஸோ ஒரு ஆக்டரோட வேலையே வந்து அந்த ஒரு பாத்திரமா அதுக்கு உயிர் கொடுக்கறது தான். ஸோ நான் அது அவ்வளோதான், அப்படிதான் பார்க்குறேன்னு தவிர நான் அதை ப்ரமோட்டோ பண்ணல. நான் ஒரு டீ டோட்டலர், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். என்னோட நடிப்புக்கு ஒரு தீனி மாதிரி தான் இந்த படம். எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது இந்த படம் நடித்தது, அவ்வளோதான். இந்த படம் பார்க்குற லவ்வர்ஸ் ஓகே, ஒரு ஹஸ்பண்டு எக்ஸ் லவ்வர்லாம் இந்த படம் பார்த்தா படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது என்ன மெசேஜ் எடுத்துகிட்டு போவாங்க? இல்லை, என்ன மெசேஜ் அப்படின்றது கிடையாது. இது சோஷியல் மெசேஜோ அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒரு 3 பேர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருக்காங்க. அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரத்துக்கு நடுவில் ஒரு டைம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம நிறைய கோத்ரூ பண்ணுவோம் எமோஷ்னலாக. அந்த எமோஷன்ஸை பற்றி தான் இந்த படம், இந்த ஜேர்னி. இது எல்லார் வாழ்க்கையிலையும் அப்படியே சும்மா நடக்கிற விஷயம் கிடையாது, நடக்கவும் கூடாது. அந்த மாதிரி நடக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி நடக்கும்போது எப்படி அவங்க அதுலேருந்து வெளியில் மீண்டு வராங்க, அது ஒரு ஹீலிங் ஜேர்னியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் வெளியில் வரும்போது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக தான் சொல்லி, ஹஸ்பண்டாக இருந்தால் சொல்லி, அவங்க சந்தோஷமாக தான் வெளியில் வருவாங்களே தவிர இது யாருக்கும் ஹர்ட்ஃபுல்லாக இருக்காது. தேங்க்யூ.